Hello friends, welcome to Kanakku Nottu YouTube channel. இன்னைக்கு பேங்கிங் அவேர்னஸில் நம்ம அசட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரெக்கவரி இன் பேங்க்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மனுஷனை பொறுத்தவரை ஒரு அசட்னா என்ன அவரோட ஆங்கிளில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்மளோட மந்த்லி இன்கம் இல்லை ஒரு பிஸ்னஸ்லேருந்து வர வேண்டிய ப்ராஃபிட், நம்மளோட சொந்த வீடு, கார், கோல்டு, இப்போது ரெண்ட் கம்மிங் ஃப்ரம் ஹவுஸ் ஆர் ஷாப், நம்ம ஏதாவது ஒரு வாடகைக்கு விட்டுருப்போம், அதுலேருந்து நமக்கு ஒரு ரெண்ட் கிடைக்கும், நம்ம ஏதாவது பேங்க்கில் ஒரு டெபாசிட் போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு சாதாரண மனுஷனை பொறுத்தவரை அவனுக்கு ஒரு அசெட். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஃபார் அ லேமன். இப்போது லைபிலிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மந்த்லி இஎம்ஐ டு பேங்க்ஸ். இப்போ பேங்க்கில் நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருக்கிறதுனால மந்த்லி இஎம்ஐ கட்டுவோம். இல்லை நம்ம வீட்டில் வாடகை குடியிருப்போம், அப்போ ஓனருக்கு நம்ம வீட்டு வாடகை கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஏதாவது கடன் வாங்கியிருப்போம், அது நமக்கு திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும். வேறு ஏதாவது நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸ் செலவுகள் இருக்கும். இது எல்லாமே ஒரு லேமேன் சாதாரண மனுஷனை பொறுத்தவரை அவனுக்கு உண்டான லைபிலிட்டிஸ். இப்போது பேங்க்கோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கள பொறுத்தவரை அசெட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்க்கு பேங்க்கால் கொடுக்கப்பட்ட லோன்ஸ் எல்லாமே பேங்க்கை பொறுத்தவரை அது அவங்களோட அசெட். இஃப் இஎம்ஐ அன்பெய்ட் வித்தின் 90 days இட் பிகம்ஸ் அ பேட் லோன். இப்போ பேங்க்குக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் அப்படின்னா, அந்த லோன் வாங்கினவங்க வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக அவங்க மாதம் உண்டான தொகையை வங்கிக்கு ரெகுலராக செலுத்திட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 90 நாளைக்கும் மேலே டியூ டேட் ஆகி 90 நாளைக்கு மேலே அது கட்டாமல் இருந்தால் அது வந்து பேட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. பேட் லோன்னா என்ன அப்படின்னா, பேட் லோன் சீசஸ் டு ஜெனரேட் இன்கம். வங்கிக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் வருமானம் வந்து நின்றுது. ஸோ அந்த மாதிரியான அசெட்டை வந்து அவங்க பேட் லோன் அல்லது என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. லோன்ஸ் ஆர் ஆஃப் 2 types. 2 வகையான லோன் இருக்குது. ஒன்று செக்யூர்ட் லோன், இன்னொன்று அன்செக்யூர்ட் லோன். இப்போது ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி இன் லோன்ஸ். செக்யூரிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் அன் அசெட் பிளெட்ஜ் டு கேரண்டி ரீபேமெண்ட். அதாவது நான் பணத்தை திரும்ப கட்டிடுவேன் அப்படின்னு வங்கிக்கு நம்ம வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். இது எப்படி சொல்கிறதுனா, நம்மளோட வீட்டையோ இல்லை ஒரு நகையையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ அடமானம் கொடுத்து நான் இது மாதிரி உங்கள்கிட்ட வாங்கின கடனை கட்டிடுறேன் அப்படிங்கிறது தான் ஒரு பிளெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பேங்க் எப்படி சொல்லுவாங்கன்னா கொலாட்ரல் ஆர் ஹைப்போதிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கிவ்ஸ் a legal right of access to bank. ஒரு லீகல் ரைட் கொடுக்குது. எதுக்கு? நம்ம ஒரு வேளை கட்டலை அப்படின்னா அதை அவங்க பணமாக்கி அந்த கடனை அவங்க அடைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க்குக்கு ஒரு லீகல் ரைட் கொடுக்குது. கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட். எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன். இப்போ இந்த கல்வி கடன் இல்லை ஒரு பர்சனல் லோன் இதுக்கெலாம் வந்து அந்த செக்யூரிட்டி அந்த கொலாட்ரல்லாம் கேட்க மாட்டாங்க. யாராவது கேரண்டி சைன் பண்ணால் கூட கொடுப்பாங்க. அதனால் கொலாட்ரல் லோன்ஸும் இருக்குது, கொலாட்ரல் இல்லாத லோன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம சில லோன் டைப்ஸும் அதுக்கு உண்டான செக்யூரிட்டி அசோசியேட்டடும் தெரிஞ்சுட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜுவல் லோனில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடன் வாங்கினோம் அப்படின்னா அந்த ஜுவல்லே வந்து அங்கே செக்யூரிட்டியாக இருக்கும். ஹோம் லோன் வாங்கினோன்னா நம்ம அந்த வீடு கட்டின இடமும் அந்த பில்டிங்கும் செக்யூரிட்டி ஆகிடும். வெஹிக்கிள் லோன் வாங்கினோன்னா அந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் நம்ம அந்த இஎம்ஐ கட்டி அந்த ஃபுல்லாக அந்த டியூஸ் எல்லாமே கிளியர் பண்ணுற வரை வண்டி வந்து பேங்க்கோட பேரில் தான் இருக்கும். பிஸ்னஸ் லோன் எதுவும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அது மூலயமா நம்ம வாங்கின பர்ச்சேஸ் பண்ண மெஷின்ஸு இல்லை அந்த 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 ஃபேக்ட்ரி இருக்க லேண்டு, ஃபேக்ட்ரி இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி ஆகிடும். பேங்க்ஸ் ஹேவ் ஃபுல் ரைட் டு லிக்விடேட் தி அபவ் அசெட்ஸ் இஃப் ரீபேமெண்ட் இஸ் இர்ரெகுலர். லிக்விடேட்னா அதை வந்து வித்தோ இல்லை ஏலம் விட்டோ அதை பணமாக்கிறதுக்கு தான் லிக்விடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரீபேமெண்ட் ஒழுங்காக பண்ணல, இர்ரெகுலர் அப்படின்னா வந்து பேங்க்கு அது மாதிரி அவங்க எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. டைப் ஆஃப் அசெட்ஸ். 2 டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மிங் அசெட், அதை வந்து ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் பெர்ஃபார்மிங் அசெட், என்பிஏ, அதாவது பேட் லோன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல், லாஸ். பெர்ஃபார்மிங் அசெட்டை SMA 0, SMA 1, SMA 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு என்னென்னா ரெகுலர் ரீபேமெண்ட் டன். கரெக்டாக மாதம் அவங்க ரீபேமெண்ட் ஒழுங்காக பண்ணிடுறாங்க கஸ்டமர் பேங்க்குக்கு. நோ டியூஸ் பெண்டிங் மோர் தேன் 90 days. டியூ டேட்லேருந்து 90 daysக்குள்ளே கரெக்டாக பே பண்ணிடுறாங்க. எந்த விதமான பெண்டிங்கும் 90 daysக்கு மேலே கிடையாது. ஜெனரேட்ஸ் இன்கம் ஃபார் த பேங்க். அவங்க ஒழுங்காக ரீபேமெண்ட் பண்ணுறதுனால அந்த அசெட் மூலமாக பேங்க்குக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்ஸ் ஹேஸ் பொட்டன்ஷியல் டு பிகம் என்பிஏ. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது SMA அக்கௌண்ட்ஸ்லாம் என்பிஏ கிடையாது. ஆனால் என்னென்னா நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் 90 daysக்குள்ளே அவங்க டியூஸை பே பண்ணிடணும்னு. இந்த 90 days டைம் கொடுக்கறது வந்து பேங்க்குக்கு ஒரு அலார்மிங் சிக்னல் மாதிரி SMA 0, SMA 1, SMA 2 பேங்க் அவங்களோட பர்பஸ்க்காக இதை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறாங்க. SMA 1னா என்னென்னா
அந்த டியூ டேட்லேருந்து 30 நாளைக்குள்ளே நம்ம ரீபேமெண்ட் வராதப்போ அது எஸ்எம்ஏ 0வாக இருக்கும். 31லேருந்து 60 நாள் வரை கஸ்டமர் கட்டாமே விட்டாங்கன்னா அது எஸ்எம்ஏ 1ஆக இருக்கும். எஸ்எம்ஏ 2னா 61 நாளையிலேருந்து 90 நாளைக்குள்ளே எஸ்எம்ஏ 2வாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இது என்பிஏ ஆக போகுது, இதை நீங்கள் விரைவாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் கஸ்டமர் அப்ரோச் பண்ணி ரீபேமெண்ட் வாங்கி இதை ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு பேங்க்குக்கு ஒரு அலார்மிங் டூலுக்காக இதை பிரிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எம்ஏ 2க்கு அப்புறம் அது அப்படியே விட்டால் 90 டேஸ்க்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கீழே இருக்க பாருங்கள் என்பிஏ அப்படியே ஆகிடும். சரி, இப்போ என்பிஏனா என்னென்னு பார்க்கலாம். இஃப் அரியர்ஸ் டியூ மோர் தென் 90 டேஸ் ஃபார் டேர்ம் லோன்ஸ், அதாவது 90 நாளைக்கு மேலே நிலுவை இருக்கும்போது அது என்பிஏ. இஃப் அரியர்ஸ் டியூ மோர் தென் ஸ்பெசிஃபைட் கிராப் சீசன் ஃபார் அக்ரி லோன்ஸ், இப்போ விவசாய கடன் பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள் இருக்கும், சில நீண்ட காலங்கள் கழித்து தான் அது விளைவிச்சு பலன் தரக்கூடிய பயிர்கள் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன விதமான பயிருக்காக லோன் வாங்கினாங்களோ அதை பொறுத்து கிராப் சீசன் வச்சு அவங்க இந்த கிராப் சீசனை தாண்டி அவங்க நிலுவை கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அது என்பிஎன் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. If account is out of order in case of overdraft or cash credit accounts, that is interest unpaid more than 90 days. Overdraft account அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க 3 லட்சம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து 0ன்னு இருக்கும். நீங்கள் பணம் எடுக்க அது நெகட்டிவாக போயிட்டே இருக்கும். இது வந்து எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 90 டேஸ்க்குள்ளே இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெகுலராக ரீபேமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது என்டையர்லி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்டாக் ஒரு பிஸ்னஸ் மேன் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க, எவ்வளோ அவங்களோட சேல்ஸ், எவ்வளோ அவங்க ப்ராஃபிட் லாஸ், ஆடிட்டர்ஸ் அதை அக்கௌண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி டேலி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 3 crores 4 crores அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் சில நேரம் அந்த ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து 90 நாளைக்கு மேலே கட்டாமல் இருந்தாங்கன்னா இதை வந்து என்பிஎன் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேர் ஆல்சோ கால்ட் அஸ் பேட் லோன்ஸ் அப்படின்னு. சரி, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு அதுக்கு ரிமார்க்ஸ் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இன்றைக்கி டேட் வந்து 1 April 2020 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட்லி அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ரீபேமெண்ட் டியூ, இன்றைக்கி வந்து ரீபேமெண்ட் டியூ கட்டி ஆகணும். சரிங்களா? இந்த டியூ இஃப் எபவ் ரீபேமெண்ட் இஸ் நாட் டன் ஃபார் நெக்ஸ்ட் 90 டேஸ், அந்த 90 டேஸ் பார்த்தோம்ல SMA 0, SMA 1, SMA 2 இதெல்லாம் தாண்டியும் இந்த 90 டேஸில் ரீபேமெண்ட் கஸ்டமர்லேருந்து வரவே இல்லை அப்படின்னா இது வந்து சப்ஸ்டாண்டர்ட், அதாவது என்பிஏல ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட், அந்த பொசிஷனுக்கு போயிடும். இப்போ சப்ஸ்டாண்டர்ட் பாருங்கள், 1 July 2020 வந்து இது சப்ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. இப்போது இஃப் அசெட் ரிமைன் சப்ஸ்டாண்டர்ட் ஃபார் 12 months தென் அசெட் கிளாஸிஃபைட் ஆஸ் டவுட்ஃபுல். இந்த சப்ஸ்டாண்டர்ட் பீரியடில் 1 year இருந்தது அப்படின்னா இது வந்து டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னு மாறிடுது. 1 July 2021 அசெட் இஸ் கிளாஸிஃபைட் அஸ் டவுட்ஃபுல். இப்போ இந்த டவுட்ஃபுல்க்கு வந்து 3 years இருக்குது. அந்த ஃபஸ்ட் இயர் முழுக்க அக்கௌண்ட் ரெகுலரைஸ் ஆகலை அப்படின்னா அது D1, அதாவது July 21 July 22 வரை அது D1ன்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் 2வது வருஷமும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா July 22 July 2023 வரை அதை டவுட்ஃபுல் D2ன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமும் அக்கௌண்ட் ரெகுலர் ஆகலை, பணமே கட்டலை அப்படின்னா July 2023 July 2024 வரை அது டவுட்ஃபுல் D3 அப்படிங்கிற கிளாஸில் வச்சுருப்பாங்க. சரி, இப்போது ஆஃப்டர் திஸ் இதுக்கப்புறமும் நமக்கு பணமே வரல அப்படின்னா ஆஃப்டர் திஸ் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஆஃப் பேங்க், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ், RBI இன்ஸ்பெக்ஷன் டீம் கன்ஃபார்ம்ஸ் தட் இட் இஸ் லாஸ் அசெட் அண்ட் லோன் இஸ் ரிட்டன் ஆஃப். அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் RBI அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருப்பாங்க, RBI இன்ஸ்பெக்ஷன் டீம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கலந்து ஒரு முடிவெடுத்து கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட இந்த அசெட் வந்து லாஸ் அசெட் அப்படின்னு சொல்லி திஸ் லோன் இஸ் ரிட்டன் ஆஃப். இங்கே ரிட்டன் ஆஃப் வந்து ஆக்சுவலாக ரைட் ஆஃப் அப்படின்னு பேங்க்கில் சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அசெட் வந்து இனிமேலும் வங்கியோட ஒரு அசெட் கிடையாது, இது மூலமாக இனிமேல் எந்த விதமான இன்கமும் வராது அப்படிங்கிறதுனால இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அசெட்டோட கிளாஸிஃபிகேஷன்லேருந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து இதை எடுத்துருவாங்க. இது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இது உதவாக்கரை, இது ஒன்றத்துக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால இந்த அசெட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து ரைட் ஆஃப் அப்படின்னு பேர். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், 68,000 கோடி தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு கூட ரொம்ப லாஸ்ட் 1 வீக்காக ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதான் கான்செப்ட். இதுக்கு மேலேயும் இந்த அசெட் வந்து லாஸ் அசெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டாண்டர்ட் இப்படின்லாம் எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டு ரிஃப்ளெக்ட் ட்ரூ பிக்சர் ஆஃப் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டு பப்ளிக் த்ரூ தர் பேலன்ஸ் ஷீட்ஸ். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் வங்கிகள் வந்து தங்களோட நிதிநிலையை வந்து பேலன்ஸ் ஷீட்ஸ் மூலமாக
பொதுமக்களுக்கும் சோஷியல் மீடியாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியப்படுத்துவாங்க. அப்போ வந்து பேங்க்கோட உண்மையான நிதி நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். எவ்வளோ உங்களுக்கு அசெட் இருக்குது, எவ்வளோ என்பிஏ இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் இஷ்யூட் பை நரசிம்மம் கமிட்டி 1991 ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி பேர் கமிட்டி ஆன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அதை ஹெட் பண்ணவர் வந்து ஸ்ரீ நரசிம்மம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அசட்டுக்கெலாம் வந்து ப்ரொவிஷனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து என்பிஏ இருக்குது அப்படின்னா அதுக்கு வங்கியோட லாபத்திலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த ஆல்ரெடி என்பிஓ இருக்குல்ல, இதை டேலி பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து நம்ம பேங்க் அதை தனியாக எடுத்து வைப்பாங்க. அவங்களோட லாபத்திலேருந்து தனியாக எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆன்டிசிபேட்டட் லாஸ். இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாஸ். அதை வந்து நம்ம இப்போ எடுத்து வைக்கணும். அப்போ தான் ஒரு வங்கியோட நிதி நிலைமை என்னங்கிறது இன்னைய டேட்டில் தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு வியூவில் தான் இந்த ப்ரொவிஷனிங்கிற கான்செப்ட் வச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுனால வி கேன் டிட்டர்மைன் த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொவிஷனிங். அப்புறம் டு இனிஷியேட் ரெக்கவரி ஆக்ஷன்ஸ் த்ரூ சர்ஃபேசி ஆக்ட் லைக் இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ், டேக்கிங் பொசிஷன் ஆஃப் த செக்யூரிட்டி. சர்ஃபேசி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மூலமாக நம்ம டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி என்னென்ன செக்யூரிட்டின்னு பார்த்தோம்னா அதை வந்து பேங்க் அவங்க கையில் எடுத்துக்கலாம். அந்த சர்ஃபேசி ஆக்ட் இனிஷியேட் பண்ணி அந்த அசட்டை வந்து லிக்விடேட் பண்ணி அந்த கேஷ் அந்த மணியை வந்து பேங்க் எடுத்துக்க முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இது நான் சும்மா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இந்த மாதிரி பர்சன்டேஜ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வேரி ஆகும். இப்போ ஸ்டாண்டர்ட் அசெட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.4% ஆஃப் லோன் அக்கௌண்ட், லோன் சாங்ஷன் அமௌண்ட்லேருந்து ஒரு 0.4% வந்து அவங்க ப்ரொவிஷனிங்க்கு எடுத்து வைக்கிறாங்க. சப்ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன், அதாவது சப்ஸ்டாண்டர்ட்னா நமக்கு தெரியும் என்பிஏன்னு. என்பிஏல செக்யூர்ட் லோன் ஆல்ரெடி செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னா 15% ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து சப்ஸ்டாண்டர்ட் ப்ரொவிஷனிங்க்கு எடுத்து வைக்கிறாங்க. அன்செக்யூர்ட் லோனுக்கு 20% 25% வர அமௌண்ட் வந்து ப்ரொவிஷனிங்காக எடுத்து வச்சிடுறாங்க. அந்த 20-25% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு. இதே கேஸ் தான் பாருங்கள், டவுட்ஃபுல் D1 அப்படின்னா செக்யூர்ட்னா 25% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங், அன்செக்யூர்ட்னா 100% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இப்போ 1 to 3 இயர்ஸ், அந்த 1 இயர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 இயர்ஸ் வர பார்த்தீங்கன்னா அதாவது D2 D3 டவுட்ஃபுல் D2 D3 இருக்குல்ல, அப்போ வந்து செக்யூர்ட்னா 40%, அன்செக்யூர்ட்னா 100%, 3 வருஷத்துக்கு மேலே செக்யூர்டாக இருந்தாலும் அன்செக்யூர்டாக இருந்தாலுமே 100%. லாஸ் எக்ஸட்னாலும் அதே தான். D3 அந்த பியாண்ட் 3 இயர்ஸ் உள்ள கான்செப்ட் தான். 100% ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஃபார் போத் செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோன். இந்த பர்சன்டேஜ், the above percentages may vary as per RBI guidelines or as recommended by auditors from time to time. அது RBI கைட்லைன்ஸ் படி, ஆடிட்டர்ஸோட கைட்லைன்ஸ் படி இந்த பர்சன்டேஜில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.